ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ரசப்பொடி கம கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட மாட்டாங்க, வாங்கி குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த ரசப்பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மீடியம் சைஸில் 6 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்குங்க. நல்ல ரெட் கலரில் இருக்கிற தக்காளி எடுத்துக்குங்க. அப்போ தான் ரசத்துடைய கலர் நல்லாயிருக்கும். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. புளி நம்ம தக்காளி ரசத்தில் அதிகமாக சேர்த்தக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளியில் இருக்கிற தோல் நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க. தக்காளியை நம்ம நல்லா வேக வச்சாதான் அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்குங்க. நம்ம எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடாதீங்க, எல்லாமே கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்குங்க. நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. எல்லா பொருளையும் வறுத்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்குங்க. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கிற பொருளில் ஹீட் இருக்கும், அதுலேயும் இந்த ஜீரகமும் வறுபட்டுரும். இது நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இடிக்கல்ல 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் 9 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்குங்க. மிளகெல்லாம் நல்லா உடையணும், அந்தளவுக்கு இடித்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பவுடராக அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்குங்க. இப்போ நமக்கு ரசப்பொடியும் தயாராக இருக்குது. நீங்கள் எப்போ ரசம் செஞ்சாலும் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக ரசப்பொடி வேணும்னா நம்ம எடுத்துருக்கிற பொருளே டபுளாக எடுத்து அரைச்சிக்குங்க. அது கூடவே சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் வறுத்து அரைச்சிக்குங்க. அப்படி கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் ரசம் வைக்கும் போது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த தக்காளியில் இருக்கிற தோலையெல்லாம் உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருந்ததுன்னா இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா தக்காளியில் இருக்கிற தோலையும் உரித்து எடுத்துருங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம். இல்லைனா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருந்ததுன்னா இதை வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுருங்க. எடுத்து வச்சுருந்த தண்ணியை தக்காளி கூடயே சேர்த்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற தக்காளியெல்லாம் கையாலேயே நல்லா கரைச்சி விடுங்க. நமக்கு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் வேணும். ரொம்ப சின்ன சின்ன தக்காளி துண்டுகளெல்லாம் இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த தக்காளியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துருங்க.
இந்த மாதிரி இருக்கிற தக்காளியெல்லாம் எடுத்துருங்க. இப்போது இடித்து வச்சுருந்த பூண்டு, மிளகு, சீரகத்தையெல்லாம் இந்த ரசத்தோடு சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நான் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்த்துனீங்கன்னா இந்த ரசத்தோடைய டேஸ்ட்டே மாறிடும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது ரசத்தை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட 2 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போது இந்த தாளிப்பை ரசத்தோடு சேர்த்துடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்தலை. நல்ல கமகமன்னு நமக்கு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த சைடிஷ் வேணாலும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் சும்மாவே குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.